ஹலோ, ஈதுக்கு செஞ்ச ரவா ஃபிர்னி எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் 25 கிராம் அளவுக்கு ரவா சேர்த்துருக்கேன். ரவா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா கெட்டியாயிடும் லாஸ்ட்டில். இது நல்லா வறுத்துக்கோங்க, இது கருகவும் கூடாது, லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌனாக வரும். கொஞ்சமாக நீங்கள் பால் சேர்த்துட்டே வாங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். 25 கிராம் ரவைக்கு 1/4 லிட்டர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் திக்காக உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது கூட ஏலக்காய், பாதாம், முந்திரி இது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். நல்லா ரிச்னஸாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மில்க் மேட் மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எப்பவும் போல் நெய்யில் திராட்சை, முந்திரி, பாதாம் எல்லாத்தையும் வறுத்து போட்டு சூப்பரான ரவா ஃபிர்னி ரெடி ஆகிடும். இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மியாக ரவை ரொம்ப கெட்டியாகிடாது. நீங்கள் பால் சேர்க்குற அவசியமும் இல்லை. நீங்கள் கரெக்டாக பாலும் ரவையும் சேர்த்துனா ஃபிர்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி சாவும் இருக்கும். லாஸ்ட்டில் லைட்டாக மிக்ஸ் பண்ணியும் விட்டுக்கலாம். இது எப்படியே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ரவை கம்மியாக சேர்த்துருக்கனால ரொம்ப கெட்டியாகவும் ஆகாது, இந்த மாதிரி லிக்விடாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.